நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். லவ் பண்றீங்க, என்ன ஜெயா, நான் சொல்றது சரிதானே? என்னடா மாப்பிள புட்டு புட்டு வைக்கிறான்? என்ன கார்த்தி, ஜெயா தான் எதுவும் சொல்ல மாட்டேன்றா, நீங்களாவது சொல்லுங்க, நான் சொல்றது கரெக்ட் தானே? ஏன் இப்படி சிரிக்கிறான்? பைத்தியம் பிடிச்சிருச்சா அவனுக்கு? பின்ன பிடிக்காம 30,000 டிக்கெட்டை போட்டு 70,000 கிஃப்டோட வந்தா இந்த புள்ள லவ் பண்ணுன்னு தெரிஞ்சா பைத்தியம் பிடிக்காம? கார்த்தி, பயந்துட்டீங்களா? ஜெயா, நீமா? நம்ம பாலாஜி தான் நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்கன்னு என்கிட்ட சொன்னான். ஆனா நான் இதை நம்பல. என் ஜெயா பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ என் மேல எவ்வளவு பாசமா இருக்கான்னு எனக்கு தெரியும். ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது லவ்வுக்கு அப்பாற்பட்டதுன்னு எனக்கு தெரியும் கார்த்தி. உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை அவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டான். அதுக்காக பாலாஜி சார்பில் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். டேய், என்னடா இவ்வளோ நல்லவனா இருக்கான்? டேய், அவசரப்பட்டு இவனை தப்பா நினைச்சிட்டோமாடா மாப்பிள்ள. ஜெயமலை தான் மாப்பிள தப்பு. இவனடா பண்ணுவான் பாவம். இவளுக்காக இவ்வளோ பண்றான். எப்படா இவனை ஏமாத்தணும்னு தோணுச்சு இவளுக்கு? தம்பி, எங்களுக்கும் வயசாயிட்டே போகுது. இதுக்கு மேல பொறுப்புகளை நாங்க பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. இவளுக்கு சீக்கிரமா தாலி கட்டி உன் மனைவியா உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போப்பா. அதை டிசைட் பண்ண வேண்டியது நாம இல்லை, ஜெயாதான். அவ எப்போ வைக்க சொல்றாளோ அப்போ வச்சுக்கலாம். மாப்பிள்ள, அவ படிப்பு முடிய 4 வருஷம் ஆகும். அது வரைக்கும் பொறுக்க முடியும். அடுத்த வருஷம் கல்யாணத்தை வச்சுக்கலாம். ஏன்பா, உங்ககிட்ட பேசணும்னு எத்தனை முறை ஃபோன் பண்ணியிருப்பேன். வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப மட்டும் உன் பொண்டாட்டிக்கு பர்த்டேன்னு பறந்து வந்துட்டியே. இங்க பாருப்பா, அவ மேல காட்டுற பாசத்தை கொஞ்சம் எங்க மேலயும் காட்டு. இப்பயாவது வராருன்னு சந்தோஷப்பட வேண்டியதுதான். ஜெயா, நாங்க சொன்னா கேட்க மாட்டான், நீயே சொல்லுமா. 2 மாசத்துக்கு ஒரு தடவையாவது வீட்டுக்கு வர சொல்லுமா. என்னடா சந்துரு, 1 வீக்காவது நீ இந்த ஊர்ல ஸ்பெண்ட் பண்ணுவியா? 1 வீக்கா? மாமா, எனக்கு இன்னும் 2 ஹவர்ஸ்ல ஃப்ளைட் மாமா. ஜெயாவுக்கு நைட்டு ஃபோனில் விஷ் பண்ணேன். ஆனால் அவளை நேரில் பார்த்து விஷ் பண்ணணும்னு எனக்கு ஆசையாக இருந்தது, அதான் வந்தேன். சாரி மாமா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. மாப்ள, இந்த ஜெயா பொண்ணு வேஸ்ட்ரா. ஏன்டா இப்படி சொல்ற? எனக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு மாமா பையன் இருந்தான்னு வச்சுக்கோயேன், உடனே கல்யாணம் பண்ணமா, ஃபாரின்ல போய் செட்டில் ஆனமா, 2-3 குழந்தைகளை பெத்துட்டு சந்தோஷமா இருப்பேன். இப்ப மட்டும் நான் குறைஞ்சா போச்சு, ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ணிக்கோ, அப்புறம் ஃபாரின் மாப்ல கரெக்ட் பண்ணி செட்டில் ஆயிடு. டேய் மாப்பிள, வாடா போலாம். நெருப்பு மேல நிக்கிற மாதிரி இருக்குடா. சொல்லிக்கிட்டே இருங்க, எவனும் கிளம்புற மாதிரி தெரியல. ஜெயா, நான் இப்போ கிளம்ப போகிறேன். எல்லார்கிட்டையும் பேசிட்டேன், ஆனால் உன்கிட்ட தான் பேசணும்னு ஆசையாக வந்தேன். ஐ லவ் யூ. சொல்லு ஜெயா, என்ன உனக்கு பிடிக்கலையா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. புரியல.